ஹலோ யூடியூபர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்க்கு வியூஸ் இல்லைனாலும் அந்த வீடியோவை ஷார்ட்டாக மாற்றி உங்களுக்கு வந்து வியூஸ் பெற்றுக்கொள்ளலாம். அது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். நிறைய பேருக்கு இந்த டவுட் வந்து இருக்கலாம். உண்மையுமே ஷார்ட் வீடியோஸ்க்கு வந்து நல்ல ரீச் இருக்குது, பட் நம்ம அப்லோட் பண்ணுறது எல்லாமே ஃபுல் வீடியோவாக இருக்குது. இந்த ஃபுல் வீடியோவை நம்மளுக்கு ஷார்ட் வீடியோவாக கொடுக்க முடியும் அப்படின்னா வியூஸ் வந்து பெற்றுக்கொள்ளலாமா அப்படிங்கிற டவுட் இருக்கும். அதுக்கான சான்ஸ் இருக்குது. அதை எப்படி பண்ணணும், யூடியூப் அப்ளிகேஷனில் இதை பண்ணுறதன் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கிற நன்மைகள், என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து இதில் நான் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். யூடியூப்ல நீங்க என்னதான் கஷ்டப்பட்டு வீடியோ அப்லோட் பண்ணாலும் வியூஸ் போகுதில்லை. இதுதான் இருக்க எல்லாத்துக்குமே பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். அதை விட ஏதோ ஒரு விஷயத்தை வந்து வீடியோவை அப்லோட் பண்ணி ஒரு 16 செகண்ட் இல்லைனா 30 செகண்ட்ல ஒரு ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்றதுல வியூஸ் நல்லா பிச்சுக்கிட்டு போகுது அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து பார்த்துருப்போம். ஸோ நீங்களும் அப்லோட் பண்ற ஃபுல் வீடியோவை உங்களுக்கு ஷார்ட் வீடியோவா கன்வெர்ட் பண்ணலாம். அதை எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும். யூடியூப்ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கான யூடியூப் அப்ளிகேஷன்ல, மொபைல் அப்ளிகேஷன்ல நம்மளுக்கு இதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலமாக நீங்க அப்லோட் பண்ற ஃபுல் வீடியோஸை உங்களுக்கு ஷார்ட் வீடியோஸா கன்வெர்ட் பண்ணி மறுபடியும் அப்லோட் பண்றதுக்கான சான்ஸ் கிடைக்கும். அதுல அந்த ஃபுல் வீடியோட லிங்க் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபுல் வீடியோக்கும் வியூஸ் பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது நம்ம அதை ஏன் பயன்படுத்தாமல் இருக்கோம் அப்படிங்கிறது தான் இருக்க பெரிய கேள்விக்குறி. ஸோ அதை எப்படி பயன்படுத்துறது, ஸோ என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத நாம அடுத்து பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம யூடியூப்ல மொபைல் அப்ளிகேஷனை தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். நீங்க அப்போ அப்டேட் பண்ணிருங்க. அப்டேட் பண்ணியிருந்தா தான் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ பிளே ஸ்டோரில் ஆப்பை அப்டேட் பண்ணிட்டு உங்களுடைய சேனலை வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஸோ நான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய சேனலை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த சேனலை ஓப்பன் பண்ணி நம்ம ஏதாவது அப்லோட் பண்ண வீடியோ வந்து கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய வீடியோ வந்து ப்ளே ஆகும். அந்த ப்ளே ஆகுறதுல பார்த்தோம் அப்படின்னா கீழே லைக் பட்டன் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் ஷேர் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரீமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய இந்த ஃபுல் வீடியோவை ஷார்ட் வீடியோவை இந்த இடத்துல தான் கன்வெர்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த ரீமிக்ஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னு பார்த்தோம் அப்படின்னா எடிட் இன்டு அ ஷார்ட் அப்படின்னு நம்மளுக்கு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டாக நம்ம அதை தான் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுடைய வீடியோ வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கும். மேலே பார்த்தோம் அப்படின்னா 15 செகண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் ஷோ ஆகும். அதை ஒரு தடவை கிளிக் பண்ணோம் அப்படின்னா 60 செகண்ட் அப்படின்னு வந்து ஷோ ஆகும். அதாவது 1 மினிட். இப்போ வந்து நீங்கள் 1 மினிட்க்கு அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா 60 செகண்ட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். இல்லை 15 செகண்ட் வந்து போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு 15 செகண்ட் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். வீடியோ எந்த லென்த்துக்கு வரணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணதுக்கு பிறகு உங்களுடைய வீடியோவில் கீழே பார்த்தோம் அப்படின்னா டைம் லைன் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த டைம் லைன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து எந்த இடத்துல இருந்து ப்ளே ஆகணும் அப்படிங்கறத உங்களுக்கு செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க வீடியோல ஏதாவது கீ ஹைலைட்டா சொல்றீங்க அப்படின்னா அதை வந்து ஷார்ட்டா அப்லோட் பண்ணுங்க. அப்பதான் அதுக்கான ரீச் வந்து கிடைக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்க. உங்களுடைய டைம் லைன்ல எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணி கொள்ளலாம். அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று பார்த்தோம்னா டன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா லே அவுட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம லே அவுட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய இந்த வீடியோவை பார்த்தோம் அப்படின்னா 5 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸில் இது வீடியோ மாறுறதை வந்து பார்க்கலாம். இந்த வீடியோஸில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த வீடியோ ஸ்பிளிட் ஆகி அதுக்கு பிறகு ஸ்கொயர் ஆகி இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுடைய இந்த ஷார்ட் வீடியோ எப்படி வேணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இந்த இடத்துல செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் மோஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பிளிட் 1 அப்படிங்கிறத தான் கிளிக் பண்ணுவேன். ஏன்னா அதில் தான் பார்க்கும்போது மேலே ஃபுல் வீடியோ பார்க்கலாம், கீழே பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட் வீடியோ வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கும். இதை இப்படி கிளிக் பண்ணதுக்கு பிறகு இதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராசஸிங் அப்படின்னு வந்து ஷோ ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல டெக்ஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க, அப்புறம் ட்ரிம் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஃபில்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் வந்து கொடுத்துருக்காங்க. இல்லைனா இதில் ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து நீங்கள் என்டர் பண்ணணும் அப்படின்னா அதையும் வந்து என்டர் பண்ணிக்கொள்ளலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து ஜஸ்ட் வந்து ஸ்னாப்சாட் அப்படின்னு வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்னாப்சாட் அப்படின்னு வந்து ஷோ ஆகுது. ஸோ இதை வந்து உங்களுக்கு விருப்பமான மாதிரி இந்த இடத்துல எடிட் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு பிறகு இந்த இடத்துல எடிட் அப்படின்னு கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து ஃபொண்ட்டையும் வந்து இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ உங்களுக்கு விருப்பமான மாதிரி ஃபொண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இதெல்லாம் செஞ்சதுக்கு பிறகு கீழே டைம் லைன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்னாப்சாட் அப்படிங்கிறது ஃபுல்லாக வேணுமா இல்லைனா கொஞ்சம் தூரம் வேணுமா அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு பிறகு டன் அப்படின்னு வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுடைய ஷார்ட் வீடியோக்கான கேப்ஷன் வந்து கொடுக்கணும். அந்த கேப்ஷனை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள்.
என்டர் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஒரு டைட்டில் மாதிரி கொடுங்க. அந்த டைட்டில் கொஞ்சம் அட்ராக்டிவாக இமோஜிஸ் எல்லாம் ஆட் பண்ணி கொடுங்க. அப்போ தான் நிறைய பேர் அதை பார்க்குறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். இந்த இடத்துல தம்ப்நெயில் வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ உங்களுக்கு விருப்பமான மாதிரி தம்ப்நெயிலை வந்து இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு டன் பண்ணுங்கள். ஸோ ஷார்ட் வீடியோஸ்க்கு வந்து நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு பிறகு தம்ப்நெயில் எடிட் பண்ண முடியாது. ஸோ அதனால ஒரே டைம் இந்த இடத்துல செலக்ட் பண்ணும்போதே சரியாக வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. கீழே பார்த்தோம் அப்படின்னா இது விசிபிலிட்டி ப்ரைவேட் அப்படின்னு இருக்கும். இதை வந்து பப்ளிக் அப்படின்னு மாற்றிக்கொள்ளலாம். கீழே ரிலேட்டட் வீடியோஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவை வந்து நீங்கள் எந்த வீடியோ ஃபுல் வீடியோலேருந்து கட் பண்ணுறீங்களோ அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ நான் இந்த வீடியோவிலேருந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல அது ஷோ ஆகும். ஷார்ட் வீடியோவை பார்க்குறவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஃபுல் வீடியோ வந்து ஷோ ஆகிறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். அதுக்கு பிறகு அப்லோட் ஷார்ட் அப்படின்னு வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஷார்ட் வந்து அப்லோட் ஆகிரும். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாகவே உங்களுடைய ஃபுல் வீடியோவை ஷார்ட் வீடியோவை கன்வெர்ட் பண்ணிக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து இந்த ஆப்ஷன் மூலமாக கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். யூடியூபர்ஸ் எல்லாத்துக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கட்டாயம் இது வந்து உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவு விஷயங்கள் தான். இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்ல நீங்கள் தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு வியூஸ் போகலை அப்படின்னா கட்டாயம் இதை வந்து உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அவங்களுக்கும் இந்த டவுட் வந்து இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ இவ்வளோ தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கட்டாயம் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நன்றி. We'll be right back.